காலகட்டத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தான் ஸ்கேம் அப்படின்னு சொல்றது. இது இலங்கையில மட்டுமல்லாம உலகளாவிய ரீதியில தற்போதைய காலகட்டத்தில் தீவிரமாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. குறிப்பாக இலங்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இணையவழி மோசடி அப்படின்றதையும் தாண்டி முன்கடன் மோசடி அப்படின்னு சொன்ன ஒரு மோசடி இடம்பெற்று கொண்டு இருக்குது. குறிப்பாக இது கிழக்கு மாகாணங்கள்ல அதிகமாக இடம்பெறக்கூடியதாக இருக்குது. இது தொடர்பாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர்களால மக்களுக்கு விழிப்பூட்டல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருது. இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அதாவது Facebook, TikTok, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களை எடுத்து பார்த்தோம்னா குறைந்த வட்டியில லோன் தரும் அப்படின்னு சொன்ன விளம்பரங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. அந்த விளம்பரங்களை பார்த்து பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அநேக மாணவங்க முன் பணங்களை கட்டி ஏமாந்துறாங்க. நம்பகமாக இயங்கக்கூடிய ஒரு வங்கி நீங்க கடனை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்களா? குறைந்த வட்டி ஈஸி லோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேம் உங்களைய வலம் வந்து கொண்டு இருக்கும். குறைந்த வட்டி ஈஸி லோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏமாறாதீங்க. லோன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் காலியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதிகமாக பண கஷ்டத்துல இருக்கும் போது தான் இவ்வாறான மோசடிகள் எங்களே வலம் வந்து கொண்டு இருக்கும். இந்த ஸ்கேம்ல நீங்க விழுந்து பிறகு ஏமாறதை விட இப்போ இதை தெரிஞ்சு கொள்றது ரொம்ப நல்லது. முன்கடன் மோசடி அப்படின்றது என்னது? இதை எளிமையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு பணம் தருகின்றோம், ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சமூக ஊடகங்கள்ல குறைந்த வட்டியில எந்த ஒரு பிணையமும் இல்லாம உங்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் பகிரப்படுது. உங்களை நம்ப வைப்பதற்காக போலியான வங்கி ஆவணங்கள் அல்லது அதிகாரப்பூர்வமான போலியான முகவரிகளை பயன்படுத்துவாங்க. அதற்கு பின்னால உங்களுடைய கடன் அனுமதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் அல்லது டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை முன்னாடியே கட்ட சொல்லுவாங்க. 10 லட்சம் கொடுத்தா 50 லட்சம், 20 லட்சம் கொடுத்தா 1 கோடி. நீங்க அந்த பணத்தை செலுத்தினதும் அவங்க தொடர்பை துண்டிப்பாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு கடனும் கிடைக்காது, நீங்க செலுத்தின பணமும் உங்களுக்கு திருப்ப கிடைக்காது. இந்த மோசடியிலிருந்து நீங்க எப்படி பாதுகாப்பாக இருப்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு நம்பகமான வங்கியோ அல்லது நிறுவனமோ உங்களுக்கு கடன் தரத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. மாறாக கடன் தந்ததுக்கு பின்னால அந்த கடன்ல இருந்து ஒரு தொகையை கழித்துக் கொள்ளுவாங்க. இதனால உரிமம் பெற்ற வங்கிகளிடம் இருந்தோ அல்லது நிதி நிறுவனங்களிடம் இருந்தோ நீங்கள் கடன்களை பெற்றுக்கொள்ள தவிர வேறு எந்த ஒரு நபர்களிடம் இருந்தோ அல்லது வேறு நம்பகமற்ற வங்கிகளிடம் இருந்தோ கடன்களை பெற்றுக்கொள்வதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட தகவல்களை உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பகிர வேண்டாம். அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. அதாவது குறைந்த வட்டியில கடன் தரம் அப்படின்னு சொல்லி யாராவது அவசரப்படுத்தினாங்கன்னு சொன்னா அதை நீங்க நம்பாதீங்க. பொதுவாக பண கஷ்டம் வரும்போது தான் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுப்போம். ஆனா அந்த நேரத்துல விழிப்புணர்வோட இருப்பது தான் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன விழிப்புணர்வு யாரோ ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கலாம். கடன் வாங்குறது உங்களுடைய உரிமை. ஆனால் அந்த பெயர்ல நடக்கிற மோசடிகள்ல நீங்கள் சிக்காம பாதுகாப்பாக இருப்பது உங்களுடைய கடமை. முன்கடன் கேட்பவங்க கிட்ட ஏமாறாதீங்க. வங்கி நடைமுறைகளை சரியாக புரிந்து நடந்து கொள்ளுங்க. இது போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு தகவல்களையும் பல சுவாரஸ்யமான விடயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய தமிழ் ஸ்லோன் சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.